விநாயகரை வழிபாடு செய்தாலே அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் நமக்கும் கிடைத்துவிடும். 30 முக்கோடி தேவர்களுக்கும் முப்பெரும் தெய்வங்களுக்கும் முதன்மையானவர் விநாயக பெருமான். ஓம் என்ற பிரணவ பொருளின் உருவத்தை கொண்டவராக இருப்பவர் அவர். விநாயகரின் தொந்தி பிரம்மனின் அம்சமாகவும், முகம் திருமாலின் அம்சமாகவும், உடலின் இடப்பாகம் பார்வதியின் அம்சமாகவும், வலப்பாகம் சூரியனின் அம்சமாகவும், 3 கண்கள் ஈஸ்வரனின் அம்சமாகவும் விளங்குவதாலேயே முதலில் விநாயகரை வழிபடுகிறோம். நாம் துவங்கும் காரியங்கள் வெற்றி அடையவும், தடைகள் இல்லாமல் நடைபெறவும், துன்பங்கள் அனைத்தும் விலகவும், ஞானம் பெருகவும் விநாயகரை வழிபடுகிறோம். பூஜை, சுபகாரியங்கள், யாகங்கள் என எந்த சுப நிகழ்வாக இருந்தாலும் முதல் வழிபாடு விநாயகருக்கு தான். விநாயகரை முதற் கடவுளாக வழிபடுவதற்கு ஆன்மீக ரீதியாக பல கதைகள், காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அவர் அனைவரும் விரும்பும் தெய்வமாக உள்ளார். இவர் பிள்ளையார், கணேசன், கணபதி, ஆணைமுகன் என பல பெயர்களாலும் அறியப் பெறுகிறார். இவர் கணங்களின் அதிபதி என்பதால் கணபதி என்றும், யானையின் முகத்தினை கொண்டுள்ளதால் யானைமுகன் என்றும் அழைக்கப் பெறுகிறார். கணேச புராணம் கிருத, திரேதா, துவாபர, கலி ஆகிய 4 யுகங்களிலும் 4 அவதாரங்களாக அவதரிப்பதாக கூறுகின்றது. காசியப முனிவருக்கும் அதீதி தேவிக்கும் பிள்ளையாக அவதரித்து அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். கிருத யுக அவதாரத்தில் பிள்ளையாரின் திருநாமம் மகாகடர். திரேதா யுகத்தில் அம்பிகை பார்வதியின் பிள்ளையாக அவதரித்து அழகான மிகப்பெரிய மயிலை தம் குழந்தை பருவத்தில் பிடித்து விளையாடியதால் மயூரேசர் என்ற திருநாமம். துவாபர யுகத்தில் கஜானனன் என்ற திருநாமத்துடன் அவதரித்து பராசர மகரிஷி மற்றும் பராசர மகரிஷியின் தேவி வத்சலாவால் சிறப்பாக வளர்க்கப்பட்டார். இந்த கலியுகத்தில் சிவபெருமானுக்கும் அம்பிகை பார்வதி தேவிக்கும் குழந்தையாக அவதரித்து அதர்மம் செய்வோரின் செயல்களில் தடங்கல்களையும், தர்ம நெறியில் இருப்போரின் இன்னல்களை போக்கியும் வருவதாக கணேச புராணம் குறிப்பிடுகின்றது. பிள்ளையாரின் ஒரு கை படைத்தலை குறிக்கிறது. எனவே இவரே பிரம்மாவாகிறார். தந்தம் ஏந்திய கை காத்தலை குறிக்கிறது. எனவே இவரே மகாவிஷ்ணுவாகிறார். துதிக்கை அனுகிரகம் செய்கிறது. அங்குசம் ஏந்திய கை அழித்தலை குறிப்பதால் ருத்ரா ஆகிறார். மோதகம் ஏந்திய கை அருளை குறிப்பதால் இவரே சாவசக்தி படைத்த பரமேஸ்வரனாகவும் இருக்கிறார். மகாபாரதத்தை எழுதுவதற்காக தமது கொம்பையே ஒடித்தது வெளித்தோற்றத்தை விட அறிவுக்கு முன்னுரிமை தர வேண்டியதை உணர்த்துவதாக கூறப்படுகின்றது. விநாயகரின் முரம் போன்ற பெரிய காதுகள் செவியில் விழும் செய்திகளை சலித்து நல்லவற்றை மட்டும் தேர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கின்றன. பொதுவாக யானை முகமும் மனித உடலுமாக காட்சியளிக்கும் விநாயகர் பல்வேறு வடிவங்களிலும் கோயில்களில் காட்சியளிக்கிறார். நடன கணபதி, நர்தன கணபதி, நடனமாடும் விநாயகர், சித்தி, புத்தி, கணபதி, மனைவிகளான சித்தி மற்றும் புத்தி ஆகியோருடன் காட்சியளிப்பவர். இது போல 32 வடிவங்களில் வழிபடப்படும் ஒரே தெய்வம் விக்னேஸ்வரன் ஆவார். இவர் கோவில் கூட இல்லாமல் அரச மரத்தடி, குளக்கரை, முச்சந்தி, நார்ச்சந்தி, தெருமுனை என வானம் பார்க்க அமர்ந்திருக்கும் ஒரே சுவாமி பிள்ளையார்தான். விநாயகரை வழிபடும் போது நமது அகங்காரத்தை விட்டுவிட்டு பணிவாகி ஒவ்வொருவரிடமும், ஒவ்வொரு உயிரினத்திலும், எல்லா இடங்களிலும் இருக்கும் ஒரு உயர்ந்த சக்தி இருப்பதை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த உயர்ந்த உணர்வு நமக்கு எது சிறந்தது என்பதை அறிந்திருக்கிறது. மேலும் நம் வாழ்வில் உள்ள தடைகளை தாண்டவும் உதவுகிறது. ஓம் கணேசாய நமஹ.